இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட். மீனிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டேட், அதாவது யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் பாலிசிஸில் ரிப்போர்ட்டிங் டேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இண்டிஸ் 110 எஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரிப்போர்ட்டிங் டேட், the date on which financial statements are prepared, that is reporting date. Example, parent company finance statement is 33/2024 நார்மலி சப்சிடரி should also have the same reporting date இருக்கணும், அதான் உண்மை. when reporting dates are different, sometimes parent வந்து 33/2012 சொல்லுவோம், ஆனால் சப்சிடரி வந்து 31/12/2011 சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3 மாதம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3 month. அப்போ இண்டியஸ் ரூல் என்ன சொல்லுன்னா, டிஃபரன்ஸ் must not exceed 3 months, so consolidation can still be done. புரியுதுங்களா இல்லையா? even if the different dates different within 3 months, we must adjust significant transaction between two dates. Example, parents வந்து பேரண்ட் கம்பெனி வந்து 33/2012 சொல்லுது, சப்சிடரி வந்து 31/12/2011 சொல்லுது. அப்போ வந்து கேப் எத்தனை நாள்? 3 months தான். If during January to March 2012 subsidiary bought machinery, என்னங்க அப்ப டியூரிங் மார்ச்ல சப்சிடரி வந்து பாட் மெஷினரி, சோல்டு இன்வென்ட்ரி, டிக்ளேர் டிவிடெண்ட் இதெல்லாம் வந்து சப்சிடரி பண்ணியிருக்குது அப்படின்னா தேர் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் இன் சிஎஃப்எஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். பேரண்டோடைய டேட் வந்து 31/3/2012, சப்சிடரி டேட் வந்து 31/12/2011. அப்போ கேப் வந்து 3 மாதம். ஒன்லி பேரண்ட் ரிப்போர்ட்டிங் டேட் தான் எடுத்துக்கணும். பட் சப்சிடரி சப்மிட்ஸ் அடிஷனல் 3 months which starts from 1/1/2000. அப்போ பேரண்ட் பார்த்தீங்களா, அப்போ தேர் மஸ்ட் பி அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ கேப் இஸ் மோர் தென் 3 months. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க, இப்போ கேப் வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்போ 6 months வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடரி வந்து ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 30/9 சொல்லுது, அப்போ 6 மாதம் ஆயிடுச்சுன்னா நாட் அலௌடு. அப்போ சப்சிடரி வந்து மஸ்ட் ப்ரிப்பேர் அடிஷ்னல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப் டு 31/3/2000. அந்த 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன தனியாக. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட் வந்து 31/3/2012, சப்சிடரி 32/12னா கேப் வந்து 3 monthsனா, ஸோ சிஎஃப்எஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு பட் அட்ஜஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன். பட் அட்ஜஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் 31/3/2012, ஏன்னா 3 மாதம் கேப் இருக்கிறாங்க. அப்போ ரூல் 1 வந்து பேரண்ட் அண்ட் சப்சிடரி நார்மலி மஸ்ட் ஹேவ் த சேம் ரிப்போர்ட்டிங் டேட்டா இருக்கணும். இஃப் டிஃப்ரெண்ட் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் 3 month எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் 3 மாதம் இருந்தால் நீங்கள் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து இந்த கேப் பீரியடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மாதம், அப்போ சப்சிடரி ப்ராஃபிட் வந்து 30,000 அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஆட் திஸ் ப்ராஃபிட் வில் ப்ரிப்பேரிங் சிஎஃப்எஸ். அப்போ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது இந்த 3 மாதத்துல அப்படின்னு அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்போ ரிப்போர்ட்டிங் டேட் ரூல் வந்து இஃப் லெஸ் தென் லெஸ் தென் 3 months allowed with adjustment, if greater than 6 months prepare additional financial statement அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எஸ்.